ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிடுறேங்க. இன்னைக்கு கத்திரிக்காய் புளித்தொக்கு தான். இந்த கத்திரிக்காய் பாருங்க, இது வந்து நெல்லூர்ல வந்து முள்ளு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இந்த கத்திரிக்காய் சேர்த்தி தான் இன்னைக்கு புளித்தொக்கு பண்ண போறேன். புளித்தொக்கு, புளிக்கறி எப்படி வேணாலும் சொல்லலாங்க. நம்ம விருப்பம் தான். காரக்குழம்புன்னு கூட சொல்லலாம், புளிக்குழம்புன்னு கூட சொல்லலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அது என்னென்னன்றத பார்த்துடலாம். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு நிறைய எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, அவ்வளோதாங்க. இந்த ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம மிளகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் கடுகு எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து வச்சிருக்கேங்க. ட்ரையா வறுத்து வச்சிருக்கேன். பூண்டும் கருவேப்பிலையும் தனியாவே வறுத்து வச்சிருக்கேன். நமக்கு எவ்வளோ புளி தண்ணி தேவையோ புளி தண்ணி, அவ்வளோதாங்க. இப்போ வாங்க குழம்பு எப்படி பண்றதுன்றத பார்த்துடலாம். நல்ல ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன். நல்லெண்ணெய் தாங்க இந்த குழம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. கடுகு, வெந்தயம் எல்லாம் நல்லா தாளிச்சதும், நல்லா பொரிஞ்சு வந்ததும், ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் ஒன் பை ஒன்னா சேர்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்ல. அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த குழம்பு பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இந்த மாதிரி குளிர் டைம்ல நாக்குக்கு நல்லா உப்பு, புளி, காரத்தோட ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த குழம்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பூண்டையும் சேர்த்துட்டேன். வெங்காயம், பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். தக்காளி வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா புளி நம்ம சேர்க்க போறோம். அதனால தக்காளி வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இத நல்லா வதக்கி குடுத்துடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா எண்ணெயில வதங்கி வரட்டுங்க. வெங்காயம், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரே ஒரு பெரிய கத்திரிக்காய் மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா முள்ளு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது முள்ளு செடியில வளரக்கூடிய கத்திரிக்காய். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நம்ம ஊர்ல கிடைக்காதுங்க. இது பார்த்தீங்கன்னா கெஸ்ட் வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சீக்கிரம் வெந்துரும். கூடவே வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடலாம். கத்திரிக்காயும், உருளைக்கிழங்கும் ஓரளவுக்கு சாஃப்ட்டா வேகட்டும். இந்த டைம்ல குழம்பு மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது மட்டும் தாங்க இது காரத்துக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, மசாலா வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன்ல, அதில பார்த்தீங்கன்னா, மிளகு, சீரகம், வர கொத்தமல்லி, அப்புறம் காஞ்ச மிளகாய், சீரகம் எல்லா ஸ்பைசஸுமே வந்து நான் வந்து வறுத்து வச்சிருக்கேன். கூடவே வந்து பூண்டு, கருவேப்பிலையும் வறுத்து வச்சிருக்கேன். அதனால காரத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துரும். உருளைக்கிழங்கு வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதனால தான் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதும், இப்ப நமக்கு எந்த அளவுக்கு புளி தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் புளி சேர்த்து ஊத்துனா தான் நல்லாருக்கும். அப்பதான் வந்து இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கோட இந்த புளி தொக்கு வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா இந்த குழம்ப வந்து நீங்க செஞ்சு பாருங்களேன். ரொம்பவே பிடிக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாருக்கும். இப்போ வறுத்து ஆற வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா கோர்ஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மசாலா தாங்க இந்த குழம்புக்கு ஃப்ளேவரே குடுக்கும். நல்லா ஜம்முன்னு ஒரு வாசனையோட சூப்பரா அட்டகாசமா இருக்குங்க. இந்த மாரி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி நீங்க இந்த கத்திரிக்காய் புளித்தொக்கு செஞ்சு பாருங்களேன். அவ்ளோ டேஸ்ட் நல்லாருக்கும். திரும்ப திரும்ப இதே மாரி குழம்பு வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைம்ல நமக்கு எந்த அளவுக்கு இந்த மசாலா தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா இன்னுமே சேர்த்துக்கலாம். இந்த பொடி சேர்த்ததுமே குழம்பு பார்த்தீங்கன்னா, டோட்டலா அப்படியே மாறிருங்க. அப்படியே நம்ம ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, புளிக்குழம்பெல்லாம் வச்சா தேன் மாதிரி இருக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தேன் மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு பத்தல. நான் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்படியே குழம்பு பார்த்தீங்கன்னா, நல்லா தக தகன்ட்டு இருக்கும். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கருவேப்பில சேர்க்கிறோமோ, அந்த அளவுக்கு இன்னுமே வாசனை நல்லா ஜம்முன்னு இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி இல்ல. அதனால கொத்தமல்லி சேர்க்கலங்க. கொத்தமல்லி சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாருக்கும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு புளித்தொக்கு.
புளித்தொக்கு, காரக்குழம்பு, அப்புறம் புளிக்குழம்பு எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாங்க. நான் புளித்தொக்கு நாங்க வந்து புளித்தொக்குன்னு சொல்லுவோம். நீங்க எந்த மாரி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்ததுமே, ஆ நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். மண்சட்டி இல்லையா? அதனால அந்த சூட்டுக்கே வந்து கொதிச்சுட்டே இருக்கு. அவ்வளோதாங்க. நம்ம கத்திரிக்காய் புளித்தொக்கு வந்து ஈஸியா பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்ச் பார்த்தீங்கன்னா, கேரட் பீன்ஸ் பொரியல், ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய் புளித்தொக்கு இதுதாங்க. நான் சாப்பிட போறேங்க. நீங்களும் இதே மாரி இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய சளி, இருமல் இந்த மாரி தொந்தரவெல்லாம் அதிகமா இருக்கும். நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாம் நெறைய அரைச்சு சேர்த்துருக்கிறதால, ஆ உடம்புக்குமே ரொம்ப நல்லது. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ரெசிபீஸ், ஈஸி குக்கிங் மெத்தட்ல குடுத்துருக்கேன். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த கத்திரிக்காய் புளித்தொக்க கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கா? கூடவே ஒரு அப்பளம், வடம் ஏதாவது சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. இன்னுமே எவ்வளோ சாதம் போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.